a good movie, sir. One time watchable. Acting சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆமா ரொம்ப நாள் கழிச்சு பண்ணிருக்காங்க. இட்ஸ் a good movie. பார்க்கலாம். சாரி ஹீரோயின் வாஸ் குட். நல்லா நடிச்சிருந்தாங்க. பிரெட்டியா இருந்தாங்க. கிளைமேக்ஸ் இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு. புரியல. கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். மூவி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஃப்ரம் த சீன் ஒன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்ற விஷயம் மட்டும்தான் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி வாட்சிங் திஸ் மூவி. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டில் ஒரு அம்மா ஃபீல் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அழுகையை கொடுக்குது. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் வாட்ச் திஸ் மூவி அண்ட் என்ஜாய் த. இல்லை டைட்டில் நம்ம ட்ரைலர்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது இது ஒரு ஏதோ ஒரு சஸ்பெக்ஷனான ஒரு ஸ்டோரி, ஏதோ த்ரில்லிங் ஸ்டோரின்றது நம்மளுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தது. விச் இஸ் ரியலி ஃபுல்ஃபில்லிங். நல்லா பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலி இஸ் அ காப் அண்ட் ஃப்ளாஷ்பேக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ளாஷ்பேக் அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஒரு க்யூட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஸோ மச் ஆஃப் அதுவான்ற நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால எனக்கு அதாவது இல்லாத ஒரு ஆப்ஷனாக தான் நம்மளுக்கு அது கிளைமேக்ஸாக இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அடுத்தடுத்து என்னென்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. மியூசிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ் ஷுர் கண்டிப்பாக இந்த மூவி வந்துட்டு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லாருமே எல்லா ஏஜுக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க. படம் சூப்பராக இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளே வந்து ஒரு மாதிரி ஒரு கார்னர்லேயே உட்காந்துருந்து மூவியை என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் டிஎஸ்கே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவரை நான் வந்து அவரை போலீஸ் கேரக்டரில் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ரொம்பவே அதான் அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் ஒரு மேஜர் ரோல் பண்ணியிருக்காரு மூவி ஃபுல்லாக. ஸோ நம்ம பார்க்கும்போது அவர் ஃபுல்லாக வரதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருடைய க்ரோத் ஒரு பெட்டராக ஆகிட்டு இருக்கு வர வர அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் கேட்கவே வேண்டாம், அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ அவரே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அவர் இதுதானே போலீஸ் கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவர் ரொம்ப போல்டாக பண்ணியிருந்தார். பார்க்கவே ரொம்ப நல்லது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த கான்செப்டுமே சரி அவரோட ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. மூவி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன சொல்லலாம், ஹீரோயின் வந்து ரொம்ப சட்டில்டாக சூப்பராக அவங்களுடைய ரோல் அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஓவர் டூலாம் ஆகாமல் அவங்களுடைய ஸ்பேஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அது அந்த ஜோயல் கேரக்டர் பண்ணவர் உயிரோடு இருப்பாருன்னு சத்தியமாக நம்பவே முடியல. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து நம்ப வச்சிட்டாங்க நம்மளே அவர் இறந்துட்டாருன்னு. ஸோ கிளைமேக்ஸில் அவர் உயிரோட பார்க்கும்போது ஒரு மாதிரி செம்ம ஷாக்கிங்காக தான் இருந்தது. அவர் திரும்ப உயிரோட வருவாருலாம் நினைக்கல. ஸோ கிளைமேக்ஸ் ஒரு பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு சார். படம் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது சார். வல்லான்னு சொல்லவே நாங்கள் எல்லாம் நினச்சோம் வல்லான் அவர் வந்துட்டு ரொம்ப வல்லானா இருப்பார் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி சார் வந்துட்டு சுந்தர் சி சார் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் சொல்கிற ஒரு ஃபஸ்ட்டு பேட்டி கொடுத்தா மாதிரி இதில் எல்லாருமே வல்லான்ஸ் தான். டைரக்டரும் வல்லான், மியூசிக் டைரக்டரும் வல்லான், தயாரிப்பாளர், அப்புறம் வந்துட்டு டைரக்டர் எல்லாமே வல்லான் தான். அவர் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே வல்லான் தான். நல்லா நடிச்சிருக்காரு சாரு. டைரக்டர் அடுத்த சீன் நல்ல விறுவிறுப்பாக எடுத்துன்னு போயிருக்காரு. கடைசி வரைக்கும் யாராக இருக்கும் அப்படின்ற நம்மளுக்கு மைண்ட் செட் வரா மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு சார் படம். பாட்டு ரொம்ப சந்தோஷ் தயாநிதி தான் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு டூயட் சாங் சூப்பராக இருக்குது. அந்த பாட்டு மெலோடியாக அழகாக அதில் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா. அந்த கட்டிங்காக ஷார்ட் வருது பாருங்க, அதுவும் அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டுக்கே ஒரு தனி இது கொடுத்துருக்கு அந்த ஷூட் பண்ணது விதம். அப்புறம் ஃபைட் சீனும் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் ஃபைட்லாம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது சார் படம். அதாவது இவங்களா இருக்குமான்னு பார்க்கும்போது நாங்கள் அவங்களே இறந்துட்டாருன்னு சொன்னவரே திரும்பி வருவாருன்னு நினைக்கல. அவர் வரும்போது என்ன சொல்கிறது, என்னடா இவர் வந்துட்டாரே, அவர் இறந்துட்டாருன்னு தானே மாலை போட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அவர் தான் வில்லன், அவங்க தான் இந்த மாதிரி பண்ணி அப்படி எல்லாம் பண்ணும்போது அதே மாதிரி ஹீரோயினும் திரும்ப வந்ததும் எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஐயோ சுந்தர் சி சார் அவங்க இவங்க போயிட்டாங்களா அப்படின்னும் போது
அவங்க திரும்பி வந்துட்ட உடனே எங்களுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங். அது இப்போ வந்துட்டு எல்லாருமே அதுதான் சார் விரும்புகிறாங்க. அது எல்லாமே கஷ்டமாக வந்தாலும் கடைசியில் ஒரு ஹாப்பி கொடுத்தா தான் அது வந்துட்டு அந்த படத்துக்கே ஒரு வெளில போகும்போது ஒரு ஹாப்பியாக நம்மளுக்கும் ஒரு ஹாப்பி வரும் இல்லைங்களா. நல்லா எடுத்திருக்காங்க சார். பார்க்கலாம் சார், கண்டிப்பாக பார்க்கலாம். தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, கெட்டதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 பேர் இருக்காங்க, நல்லதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 பேர் இருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த டான்ஸ் லேடி வந்துட்டு அழகாக ஹெல்ப் பண்ணுது. நம்மளுக்கு என்னான்னு இல்லாமல் அடுத்து அது மூவ் ஆகிறதுக்கு அந்த பொண்ணு தான் முதல் காரணமாக இருக்குது இல்லைங்களா. அதனால் நல்லா இருக்குது சார் படம். அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் கெட்டதுக்கு அவரு துணை போகிறாரு. அந்த மாதிரி எல்லாமே நல்லா பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சுக்கலாம், ஐயோ யார் இது மாதிரி வித்தியாசத்தை பார்க்குறதுக்கு நல்லா பண்ணிட்டார். ரொம்ப நல்லா இருக்கு சார். எல்லாரும் தியேட்டரில் வந்து நல்லா பார்த்து இது பண்ணுங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், போய் சொல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே நிமிஷம் இருங்க. சார் நான் எதிர்பார்த்து போகிறதா சார், ஆக்சுவலாக வந்து வல்லான்னு பேர் வச்சுருந்தாங்க. முதல்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ட்ரெயிலர் பார்த்தேன். ட்ரெயிலர் பார்க்கும்போது பயங்கரமான க்ரைம் ஏதோ மெசேஜ்னு நினச்சி போனேன். இது க்ரைம் கமர்ஷியல் மூவியாக பண்ணியிருக்காங்க சார். எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு, எல்லாமே பேலன்ஸாக இருக்குது. யார் சார்? இல்லை சார், சுந்தர் சி சார் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனையில் அவர் தான் லீட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறான் 520 வருகிறான்ட்டு அவர் தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு எல்லா படத்துலையும். இந்த படத்தில் ரொம்ப செட்டில் தான் பண்ணியிருக்காரு சார். கரெக்டாக கம்பேர் பண்ணணும் ஆகிடும், தப்பாக இருக்கும். வேட்டாடு கமலஹாசன் சார் எப்படி என்ன ஒரு நோட்டோடு இருந்தாரோ அதே நோட்டில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு. அது ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சார், ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க லவ் போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியாக வந்து ஒரு டேரக்டர் ஒரு மெசேஜ் சொல்லணும்னு பார்த்துருக்காரு. கண்டிப்பாக அது வந்து குழந்தைகள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணுன்றது தான் என்னோடய ரிக்வெஸ்ட். அது ஒரு மெசேஜும் இருக்குது. அந்த மெசேஜுக்குள்ளே ஒரு த்ரில்லர், அதை வந்து எப்படி வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க சார். கிளைமேக்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கல சார். நான் உண்மையை சொல்ல எதிர்பார்க்கல. அதான் இருக்குது எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ட்விஸ்ட் இருக்குது சார். இட்ஸ் வெரி நைஸ், குட், தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், போய் சொல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே நிமிஷம் இருங்க. சார் நான் எதிர்பார்த்து போகிறதா சார், ஆக்சுவலாக வந்து வல்லான்னு பேர் வச்சுருந்தாங்க. முதல்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ட்ரெயிலர் பார்த்தேன். ட்ரெயிலர் பார்க்கும்போது பயங்கரமான க்ரைம் ஏதோ மெசேஜ்னு நினச்சி போனேன். இது க்ரைம் கமர்ஷியல் மூவியாக பண்ணியிருக்காங்க சார். எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு, எல்லாமே பேலன்ஸாக இருக்குது. யார் சார்? இல்லை சார், சுந்தர் சி சார் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனையில் அவர் தான் லீட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறான் 520 வருகிறான்ட்டு அவர் தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு எல்லா படத்துலையும். இந்த படத்தில் ரொம்ப செட்டில் தான் பண்ணியிருக்காரு சார். கரெக்டாக கம்பேர் பண்ணணும் ஆகிடும், தப்பாக இருக்கும். வேட்டாடு கமலஹாசன் சார் எப்படி என்ன ஒரு நோட்டோடு இருந்தாரோ அதே நோட்டில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு. அது ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சார், ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க லவ் போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியாக வந்து ஒரு டேரக்டர் ஒரு மெசேஜ் சொல்லணும்னு பார்த்துருக்காரு. கண்டிப்பாக அது வந்து குழந்தைகள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணுன்றது தான் என்னோடய ரிக்வெஸ்ட். அது ஒரு மெசேஜும் இருக்குது. அந்த மெசேஜுக்குள்ளே ஒரு த்ரில்லர், அதை வந்து எப்படி வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க சார். கிளைமேக்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கல சார். நான் உண்மையை சொல்ல எதிர்பார்க்கல. அதான் இருக்குது எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ட்விஸ்ட் இருக்குது சார். இட்ஸ் வெரி நைஸ், குட், தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவ்வளவு நல்லா வரும்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னுடைய சீன்ஸ்லாம் வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. யா நான் என்ன அவ்வளோ பெரிய ஆக்டர்லாம் கிடையாதுண்ணா. ஸோ இப்போ தான் என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இதை வந்து நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு செலிபிரிட்டி ஷோவாக பார்க்குறதுனால வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஸோ இதை நம்ம ப்ராப்பரான ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது அது இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் வரும்போது எப்படி ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. சுந்தர்சி சார் எப்பயுமே அது அஸ் வெல் அஸ் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். பட் ஆனால் அவர் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது தலைநகரம் படத்தில் வந்து பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் அதில் வந்து ஃபிசிக்கலாக ஸ்டண்ட்ஸ் அவ்வளோவா இருக்காது. அவரை மாசாக காமிச்சிட்டு அப்படி போயிடுவாங்க. பட் இதில் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. என் போர்ஷன் தவிர பார்த்தா ஒரு போலீஸ் கேரக்டர் ரோல் ஒன்று வரும். ஸோ அது உண்மையிலேயே வீக்காக அவங்க காமிக்கிறாங்க. நான் ஸ்டோரி ரிவீல் பண்ணல. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம ட்விஸ்ட், அது சரியான ட்விஸ்ட். அது நான் அதை எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, அந்த ட்விஸ்ட் எனக்கும் தெரியாது. நான் அதில் எனக்கு ஸ்டோரி நான் ரிவீல் பண்ணல, டேரக்டர் வந்து ரிவீல் பண்ணல. ஸோ அதனால் அந்த ட்விஸ்ட் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது கண்டிப்பாக படம் பாருங்கள், சூப்பராக இருக்குது.
ஒரு ஃபெஸ்டிவல் டேஸில் வராமல் நார்மல் டேயில் வருது. கண்டிப்பாக எல்லா பேரும் அதை பார்த்து வரவேறுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து இதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்ல படம் அது. ஸோ பார்த்தாவே வேர்ட் பை வேர்ட் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி கண்டிப்பாக அது நல்லா ரீச் ஆகும். கண்டிப்பாக நல்லா வந்திருக்குங்க. சுந்தர் சி சாருக்கு இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். குறிப்பாக கதையை நல்லா பண்ணியிருக்காரு இயக்குனர். கதையோடு சேர்ந்து கேமராமேனு பின்னாடியே போயிருக்காரு. எல்லாமே நல்லாயிருக்கு. பார்த்தவங்களாம் ரொம்ப ரசித்தாங்க. அதேமாதிரி தொடர்ந்து எல்லா மக்களும் தேட்டரில் வந்து ரசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லை, உண்மையிலே சொல்லப்போனால் அந்த கிளைமேக்ஸ் வச்சு தான் முன்னாடி கதையை நகர்ந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஹாப் அப்படின்னு செகண்ட் ஹாப்னாலும் நம்ம பிரிக்கக்கூடாது. ஒரு கதை ஆரம்பித்தோம்னா அந்த ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. நன்றி.